எக்ஸாம் பாயிண்டருக்கு வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி, சகோதரி நிவேதிதா, ராபர்ட் கால்டுவெல், அன்னி பெசன்ட் மற்றும் கான்ஸ்டியூஷனல் டிபிஎஸ்பி, இந்த 5 தகவல்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்னன்னு யோசிச்சு கண்டுபிடிங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த அந்த 5 ஹிண்ட்டுக்கு காமனான பாயிண்ட் அயர்லாந்து. ஜே.ஏ. ஹிக்கி, ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி, அயர்லாந்தில் டப்ளின் நகரத்தில் பிறந்தவர். இவரை பற்றின முக்கியமான தகவல் என்னன்னு கேட்டோம்னா, இந்திய இதழியலின் தந்தை என்று அறியப்படுகிறார். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, 1880ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் செய்தித்தாளான பெங்கால் கெசட் அப்படிங்கிறத உருவாக்குனார். இந்த பத்திரிகை வாரம் 2 முறை வெளியானது. 1782ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்காரர்களால் தடை செய்யப்பட்ட பத்திரிகை இது. ஏன் சார் இந்த பத்திரிகை தடை செஞ்சாங்கன்னு கேட்டோம்னா, கல்கத்தாவிலிருந்து வெளியான அந்த பத்திரிகை பிரிட்டிஷ்காரோட கேபிட்டலான கல்கத்தாவில் உட்காந்துக்கிட்டு பிரிட்டிஷ்காரங்களோட அந்த ஊழல் பற்றி அவர் வெளிப்படையாக எழுதினார். அதற்காக தடை செஞ்சிருக்கிறாங்க. சகோதரி நிவேதிதா, இவரது இயற்பெயர் மார்கரெட் எலிசபெத் நோபல். அயர்லாந்தின் டங்கனான் பகுதியில் பிறந்தவர். 1895ஆம் ஆண்டு லண்டனில் விவேகானந்தரை சந்தித்தார். விவேகானந்தர் இவருக்கு வைத்த பெயர் நிவேதிதா, கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் என்று இதன் அர்த்தம். 1898ஆம் ஆண்டு கல்கத்தாவில் பெண்களுக்கான ஒரு பள்ளியை தொடங்கினார். 1905 வங்கப்பிரிவினையின் போது சுதேசி இயக்கத்தை தீவிரமாக ஆதரித்தவர் இவர். அரவிந்தருக்கு அரசியலில் உத்வேகம் அளித்தார். பாரதியார் இவரை ஞானகுரு என்று அழைத்தார். அரசமைப்பு சட்டத்தின் எல்லா பக்கங்களையும் ஓவியங்களால் அலங்கரித்த நந்தலால் போஸ் போன்றவர்களை கலைத்துறையில் ஊக்குவித்தார். இவர் எழுதிய 2 முக்கியமான நூல்கள் த மாஸ்டர் ஐ சாஹிம் மற்றும் நோட்ஸ் ஆஃப் சம் வேண்டரிங்ஸ் வித் சுவாமி விவேகானந்தா. அடுத்த ஆளுமே ராபர்ட் கால்டுவெல். அயர்லாந்தின் கிளாடி பகுதியில் பிறந்தவர். திராவிட மொழியியலின் தந்தை. திராவிடம் என்ற கருத்தாக்கத்தை பிரபலப்படுத்தியவர் என்று அறியப்படுபவர் இவர்தான். 1856ஆம் ஆண்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வெளியிட்டவர். இந்த நூலில் தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் சமஸ்கிருதத்திலிருந்து வரவில்லை, அவை தனி மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்பதை நிறுவினார். திருநெல்வேலியின் வரலாற்றையும் தனி நூலாக வெளியிட்டுள்ளார் ராபர்ட் கால்டுவெல். அன்னி பெசன்ட் அயர்லாந்தை சேர்ந்தவர். இவரது பெயரை தமிழில் அன்னை வசந்தை என்று அழைக்கலாம் என்று கூறியவர் திருவிக அவர்கள். தியோசபிக்கல் சொசைட்டி என்று சொல்லப்படக்கூடிய பிரம்மஞான சபையில் பணியாற்றுவதற்காக இந்தியா வந்தார். 1907ஆம் ஆண்டு முதல் அந்த அமைப்பின் தலைவராக இருந்தார். நியூ இந்தியா, காமன்வீல் என்ற பத்திரிகைகளையும், ஒய் இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் என்ற நூலையும் எழுதினார். பகவத்கீதையை த லோட்டஸ் சாங் என்ற பெயரில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். 1916ஆம் ஆண்டு திலகருடன் சேர்ந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார். 1917ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவராக பொறுப்பேற்றார். கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டை வழிநடத்தினார். தன்னாட்சி இயக்கத்தின் போது இவரும் இவரது தோழர்களும் கைது செய்யப்பட்டு ஊட்டியில் சிறை வைக்கப்பட்டனர். அயர்லாந்து அரசமைப்பு சட்டத்திலிருந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறை மற்றும் ராஜ்யசபாவிற்கான நியமன உறுப்பினர்கள் போன்ற முறைகளை நாம் பின்பற்றி இருக்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சிறப்பான பகுதி நோவல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்று அம்பேத்கர் அவர்களால் புகழப்பட்ட இந்த டிபிஎஸ்பி பகுதி அயர்லாந்திலிருந்து பெறப்பட்டது. அயர்லாந்து இந்த முறையை ஸ்பெயின் நாட்டின் அரசமைப்பு சட்டத்திலிருந்து பின்பற்றியது. டிபிஎஸ்பியை பத்தி எப்பவுமே எக்ஸாம்ல கேள்விகள் வந்துட்டு இருக்கும். அதை பத்தின முக்கியமான தகவலை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ.